நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று மார்கழி 30வது நாள், 30வது திருப்பாவை. வங்க கடல் கடைந்த மாதவனே கேசவனே. வங்க கடல் கடைந்த மாதவனே கேசவனே. வங்க கடல் கடைந்த மாதவனே கேசவனே. திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிருஞ்சி அங்கப்பறை கொண்ட வாற்றை அடி புதுவை. அங்க பறை கொண்ட வாற்றை அடி புதுவை. பைங்கமல தன் திரிய பட்டுபிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30ம் தப்பாவே. எங்கு பரிசுரைப்பார் 2 மால் வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால். செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால். எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். இந்த கடைசி திருப்பாவே பொருள். அலைகள் நிறைந்த பார்க்கடலே கடைந்தவனும் கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனாகிய கண்ணனையும், அலைகள் நிரம்பிய கடலை கடைந்த மாதவனையும், கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனும் ஆகிய கண்ணனை திங்கள் திருமுகத்து சேயிழையா சென்றிரஞ்சி. அழகான திங்களை போன்ற சந்திரனை போன்ற அழகான முகத்தை உடைய பெண்கள், ஆடை ஆபரணங்களை அணிந்து கொண்ட அழகான பெண்கள் சிரமப்பட்டு பாவி விரதம் இருந்து அவர்கள் பெற்ற பலனை பைங்கமல தன் தெரியில் பட்டபிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30ம் தப்பாமே. அழகான குளிர்ந்த தாமரையை போன்ற முகத்தை உடைய நம் கோதை சூடி கொடுத்த சுடற்குடி ஆண்டாள் நாச்சியார், நம் விஷ்ணு சித்த பெரியாழ்வாரின் திருமகள். அவள் அழகாக சங்க தமிழால் அவள் தொடுத்த பாமாலை 30 திருப்பாவைகள் ஆகிய பாமாலையை நாம் பாடினால் இந்த செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் 2 மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் அகன்ற திரண்ட தோள்களை உடையவனும் அழகான தாமரை போன்ற சிவந்த கண்களை உடையவனுமான திருமாலினுடைய அருள் நம்மளுக்கு எங்கு சென்றாலும் கிடைத்து நாம் இன்புற்று வாழ்வோம். எங்கும் திருவருள் பெற்று என்புருவர் எம்பாவாய். 2 மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். அந்த திரண்ட வலிமை பெற்ற தோள்களை உடையவனும் அழகான சிவந்த தாமரை போன்ற கண்களை உடையவனுமாகிய அந்த திருமாலின் அருள் பெற்று எங்கு சென்றாலும் இன்புற்று வாழ்வோம் என்று ஆண்டாள் சொல்றார். அப்பேற்பட்ட இந்த திருப்பாவியை என்னுடன் நீங்களும் 30 நாட்கள் இசைத்திருப்பீர்கள், ரசித்திருப்பீர்கள். அந்த திருமகளின் அவதாரமாகிய ஆண்டாளின் திருமாலின் திருவருளும் பெற்று நீங்கள் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.